வெல் விஷஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரெட் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட் ஸ்லைசஸ், 1 கப் ஆஃப் சுகர், அதில் ஒரு 3 கார்டமம், பால்கோவா ஒரு 100 கிராம், கீ, பாதம், ஆயில். நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு வாங்க பார்க்கலாம். வாங்க பிரெட் ஸ்லைஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணுவோம். சைடில் உள்ள கார்னர்ஸ் வந்து நாங்கள் கட் பண்ண மாட்டோம். ஏன்னா அது கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால நாங்கள் கட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். வாங்க செகண்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். இப்போ நாங்கள் சுகர் சிரப் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சிட்டோம். 1 கப் ஆஃப் வாட்டர் போடுறோம். 1 கப் ஆஃப் வாட்டருக்கு 2 கப் ஆஃப் சுகர். அப்போ தான் நமக்கு கம்மி பதம் வரும். சிங்கிள் கம்பி பதம் வந்தால் போதும். இதுக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பாதம் ரோஸ்ட் பண்ணிடலாம். ஹீட் ஆன உடனே கீ போட்டுட்டோம். கீ ஹீட் ஆன உடனே பாதம் போடுறோம். போட்ட உடனே எடுத்துடணும், ஏன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். போதும், இவ்வளோ ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ப்ரெட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃப்ரை பேன் ஒன்று வச்சாச்சு. நம்ம பாதம் ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதில் பேலன்ஸ் கீ இருக்கும். அது நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுலேயே போட்டுட்டு ஆயிலும் போட்டாச்சு. ஏன்னா பேலன்ஸ் உள்ள கீ போட்டால் ப்ரெட்டு ஃப்ரை பண்ணும்போது அது வந்து சுகர் சிரப்பில் போடும்போது நல்ல ஒரு அரோமா இருக்கும். சுகர் சிரப் ரெடி ஆகிடுச்சு. கம்பி பதத்துக்கு வந்துருச்சு. இவ்வளோ வந்தால் போதும். ஓகே, போதும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ரெட் ஃப்ரை பண்ணி அதில் டிப் பண்ணி உடனே எடுத்துருவோம். ப்ரெட் ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இப்போ இது எடுத்து சுகர் சிரப்பில் டிப் பண்ணி உடனே எடுத்துடணும். ப்ரெஸ் பண்ணாமல் எடுக்கணும். ஆயிலிருந்து ப்ரெட்டு எடுத்து சிரப்பில் போட்டு திருப்பியும் எடுத்து வச்சிடணும். ப்ரெஸ் பண்ணால் கிறிஸ்பியாக இருக்காது. ப்ரெஸ் பண்ணாமல் எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இப்படி இருக்கும். வாங்க நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா பார்க்கலாம். எல்லாமே ஃப்ரை பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ட்ரையாக இருந்துச்சுன்னா சிரப் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படியே. இப்போ அதுக்கு மேலே இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் போட போகிறோம். அந்த பாதம் ரோஸ்ட் பண்ணி வச்சோம் இல்லை, அது பாதம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பால்கோவா. பால்கோவா எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்ட உடனே பாருங்கள் எப்படி இருக்குது. எவ்வளோ டெலிஷியஸாக தெரியுதுல்ல. இதுதான் ஷாஹி துக்கடான்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். தேங்க்யூ.